வெல்கம் டு ஆல்ஃபா ஏஜி எக்ஸாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ அப்கமிங் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் பேட்டர்னும் அதில் எப்படி நம்ம மார்க்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணலாங்கிற டிப்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் 75 அவுட் ஆஃப் 75. ஓகே, ஈஸியாக நம்ம பிளான் பண்ணி தான் இது எழுத போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரோட கொஸ்டின் நம்பர்ஸ் என்னன்னா 1 to 14. ஓகே, 1 to 14 வரைக்கும், சாரி 1 to 12 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். இந்த 12 கொஸ்டின்ஸ்லயுமே என்னன்னா உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் வரலாம், மேபி அசர்ஷன் ரீசன்ஸ் வரலாம், இல்ல அரேஞ்ச் ஆர்டர்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஆட் ஒன் அவுட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சயின்ஸ்ல என்ன ஒரு இதுன்னா புக் பேக் மட்டும் கேட்க மாட்டாங்க, புக்கையும் சேர்த்து கேட்பாங்க. ஸோ அதுக்கானது நீங்க சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கொஸ்டின் பேப்பர்ஸை நல்லா ரிவிஷன் பண்ணாலே போதும். அதுலேருந்தே கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லாஸ்ட்டாக எழுதுன மேக்ஸ் எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா 2023லேருந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. ஜூலை 2023 கொஸ்டின்ஸ் 5 இயர்ஸோட கொஸ்டின்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? சயின்ஸ்லயும் அதே மாதிரி தான். 5 இயர்ஸோட ஏப்ரல் அண்ட் ஜூலை ஏர்லி ட்வைஸ் எக்ஸாம் நடக்கும். அந்த ஸோ 5 இயர்ஸ்க்கு 10 கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன்சர் எனி 7 ஆஃப் தி கொஸ்டின்ஸ். ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஓகேங்களா? ஈச் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஓகே, ஸோ 7 into 2 to 14. இதோட கொஸ்டின் நம்பர்ஸ் என்னன்னா 13 to 22. ஓகேவா? 13 to 22 10 கேட்பாங்க. அதில் நீங்கள் 7 மட்டும் அட்டன் பண்ணணும். இந்த 7ல 22nd கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி. இதில் என்னன்னா உங்களுக்கு பிசிக்ஸ்லேருந்து 3, கெமிஸ்ட்ரிலேருந்து 2 வரலாம். இந்த பிசிக்ஸ்லேருந்து 3 வர்றதுல கம்பல்சரி ஒரு ப்ராப்ளம், அந்த ஒரு ப்ராப்ளம் தான் 22nd கொஸ்டின் நம்பர். பிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் வரும். பயாலஜியில் 5 வரும். அந்த 5ல் 1 டயக்ராம் என்னன்னா டயக்ராம் கொடுத்துருவாங்க, அதனோட பார்ட்ஸை உங்களை மார்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ பயாலஜி போர்ஷன்ஸை நீங்கள் நல்லா படிச்சீங்கனாலே யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். ஓகே, பயாலஜி ஆர் பிசிக்ஸ் ஏதாச்சும் ஒரு பாட்டு கூட விட்டுட்டு நீங்க பண்ணலாம். ஏன்னா இது ஓப்பன் சாய்ஸ்னால பிசிக்ஸ் கம்பல்சரி கொஸ்டின், பிசிக்ஸும் பயாலஜியும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? கெமிஸ்ட்ரியில் மொத்தமே இருக்கிறதே 5 லெசன்ஸ் தான். அதில் நீங்க புக் பேக், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க புக் பேக் தரோவா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு புக்கையும் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நீங்க புக் பேக் தரோ பண்ணீங்கனாலே யூ கேன் ஷுவர்லி யூ கேன் ஸ்கோர் 75 அவுட் ஆஃப் 75. ப்ராப்ளம்ஸ் மட்டும் பிசிக்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் நீங்க என்ன பண்ணீங்கன்னா மொத்தம் 6 சாப்டர்ஸ் இருக்கு பிசிக்ஸ்க்கு. அந்த 6 சாப்டர்ஸ்ல ஹார்ட்ஸ் கொஸ்டின்ஸும் அண்ட் ஒவ்வொரு லெசனோட எண்ட்ல சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன்சர் 7 ஆஃப் தி கொஸ்டின். 7 ஆஃப் தி கொஸ்டின் அதே மாதிரி தான் 23 to 32 கொஸ்டின் வரைக்கும் கொடுப்பாங்க. மொத்தம் 10 கொடுப்பாங்க. அந்த 10ல நீங்க 7 அட்டன் பண்ணணும். அதுல 32nd கொஸ்டின் கம்பல்சரி. இதுல ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 4 மார்க்ஸ். ஓகேங்களா? இதுல கம்பல்சரி கெமிஸ்ட்ரியில தான் ப்ராப்ளம் வரும். இதுலயும் மேபி இது ரெண்டும் சேர்த்து 5 கூட வரலாம். இதுல 6 or 5. ஓகேவா? ஆனா பயாலஜில 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எக்ஸெப்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே சேர்த்து ஒன்னு இதுல 3 கேட்டு இல்ல 2 கேட்கலாம், இல்ல 3 கேட்டு இல்ல 2 கேட்கலாம். மோஸ்ட்லி பிசிக்ஸ்ல 3 கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கெமிஸ்ட்ரியில ஒன்னு கம்பல்சரி ப்ராப்ளம். இதுலயும் அப்புறம் தான் உங்களுக்கு லெசன் நம்பர் 7ல இருந்து 11 வரைக்கும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பாட்டு. அதுல என்ன பண்ணுங்கன்னா ஹார்ட்ஸ் கொஸ்டின்ஸ் பிளஸ் ஒவ்வொரு லெசனோட எண்டிங்ல சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதையும் நீங்க கண்டிப்பா பார்த்தாங்க. சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னாலே யூ கேன் ஈஸிலி பிஹெச் லெவலு, மோலார் மாஸ் ஃபைன் பண்றது, அது எல்லாமே நீங்க சால்வ் கொஸ்டின்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸிலி கேன் ஸ்கோர். நெக்ஸ்ட் 7 மார்க் கொஸ்டின்ஸ். பிசிக்ஸ்ல 1, கெமிஸ்ட்ரியில் 1, பயாலஜில 1 கேட்பாங்க. இது எப்படின்னா ஓப்பன் சாய்ஸஸ் கிடையாது, எய்தர் ஆர் கொஸ்டின்ஸ். பிசிக்ஸ்ல மொத்தம் 6 லெசன்ஸ் இருக்குன்னா 1 to 3 லெசன்ஸ்க்குள்ள இருந்து ஒரு 7 மார்க். இதுல 7 மார்க் என்னன்னா ஸ்பிளிட் அப் கொஸ்டின்ஸா தான் கேட்பாங்க. டைரக்டா கேட்க மாட்டாங்க. மேபி 1 + 2 + 4ன்னு கேட்கலாம். ஓகே, இல்லைன்னா 2 + 5 ஆர் 2 + 5 இதுல எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனா டைரக்டா கேட்க மாட்டாங்க. ஓகேவா? கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். உங்களுக்கு 7 to 9ல ஒரு டீட்டெயில் வரும். 10 to 11ல ஒரு 7 மார்க்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. பயாலஜிலையும் மொத்தம் 12 லெசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 ஆஃப்ல இருந்து ஒரு 7 மார்க்கும், செகண்ட் 6 ஆஃப்ல இருந்து ஒரு 7. ஸோ நீங்க மோஸ்ட்லி எந்த பாட்டை நீங்க இது வரைக்கும் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கீங்களோ அதை நல்லா தரவா பண்ணிக்கிங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், டயக்ராம்ஸ் எல்லாமே. டயக்ராம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பா டயக்ராம் வரைஞ்சுதான் ஆகணும்.
டயக்ராம்க்கு மார்க் இருக்கு. ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே ஈஸிலி யூ கேன் ஸ்கோர். இன்னும் உங்களுக்கு டேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால நீங்க பார்த்து பண்ணுங்க. யாருக்காச்சும் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸும் நீங்க போடலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். திருப்பி உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். இது வரைக்கும் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டையும் போடலாம். மற்றபடி இதில் நெக்ஸ்ட் உங்களுக்கு சோஷியலுக்கான கொஷின் பேப்பர் பேட்டர்னும் டிப்ஸ் ஃபார் சோஷியல் எக்ஸாம்க்கு மேப் எல்லாமே உங்களுக்கு சோஷியல் எக்ஸாமுக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த வீடியோலேயே நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.